இன்றைக்கி லன்ச் மெனு ஜீரா ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, ராஜ்மா இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி. இன்றைக்கி டிஷ்ஷு தான். தயிர் எப்பொழுதும் போல் சாலட் செய்யாமல் தயிரும் சர்க்கரையும் போட்டு செஞ்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கிடையாது, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வதக்கிட்டு, இஞ்சி, பூண்டு, ஏலக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் மிளகாய் ஒரு வரமிளகாய் இதில் போட்டோம். அப்படி போடாமல் இருந்தோம்னா மிளகாய் பொடியை தாளிக்கிறப்ப போட்டுக்கணும். இதெல்லாம் அரைச்சி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து அந்த அரைச்சதை அதில் போட்டுடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணி அதில் போட்டு திரும்பவும் ஒரு கொதி வந்தவுடனே சர்க்கரையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். அந்த மசாலா முருங்கைக்காய் அந்த மசாலா அதுக்கும் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு நான் போட்டேன். இல்லைன்னா நமக்கு வேணும்னா சோம்பு கூட போட்டுக்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதை போட்டு இந்த அரைச்சதை அதில் கலந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரையிலும் வதக்கிட்டு மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு காயையும் போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது.